ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது? நல்லவங்களுக்கெல்லாம் இப்ப காலமே இல்ல. இப்படி ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். கடவுள் நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள குடுக்கறாரு? நல்லவங்க படுற கஷ்டத்துக்கு பின்னாடியும், சோதனைகளுக்கு பின்னாடியும் இருக்கிற சூட்சுமம் தான் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகள இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நாள் கடவுள் பூமிக்கு இறங்கி வந்தாராம். வந்த இடத்துல முதல்ல ஒரு பணக்காரரை பார்த்தாரு. அந்த பணக்காரன் ரொம்பவே சுயநலமானவனா இருந்தான். எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும், என்ன நடந்தாலுமே அதுல தனக்கு என்ன லாபம், தான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறத மட்டுமே யோசிச்சு ரொம்பவே சுயநலவாதியா இருந்தான். அதே நேரத்துல கடவுள் ஒரு ஏழையையும் பார்த்தாரு. அந்த ஏழை ரொம்ப நல்லவனா இருந்தான். மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் அவனுக்கு நிறையாவே இருந்தது. தன்னுடைய வருமானம் குறைவா இருந்தாலும் கூட தன்னால முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு இருந்தான். கடவுள் முதல்ல அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு போனாரு. கடவுள பார்த்த உடனே அந்த பணக்காரருக்கு சந்தோஷம் தாங்கல. நான் செஞ்ச பூஜைகளையும் விரதங்களையும் மெச்சி என் கண் முன்னாடியே நீ வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாரு. அப்புறமா கடவுள்கிட்ட அவர் கேட்டாரு, கடவுளே நான் கேக்குற வரத்தை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. கடவுள் அப்படியா, என்ன வர வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கவுமே பணக்காரன் சொன்னா, கடவுளே இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கணும். எல்லா விதமான செல்வமும் என்கிட்ட இருக்கணும். விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுல நிரம்பி இருக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே போனான். கடவுள் சிரிச்சுட்டு, இதெல்லாம் நான் உனக்கு தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்படியா, உங்களுக்கு உதவியா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு கடவுள் ஒரு அழுக்கு மூட்டைய அந்த பணக்காரனுடைய கையில குடுத்துட்டு கடவுள் சொன்னாராம், இந்த மூட்டைய கையில எடுத்துக்கிட்டு என் கூடவே நீ வரணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மூட்டைய நீ கீழே வைக்கவே கூடாது. இத ஒரு வாரத்துக்கு நீ செய்ய போதும். நீ கேட்ட வரத்தை நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். இத பார்த்த உடனே பணக்காரனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுச்சாம். ஏன்னா அந்த மூட்டை அவ்வளவு அழுக்கா பார்க்கவே அருவருக்க தகுந்த மாதிரி இருந்துச்சாம். என்ன கடவுளே, இந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு கொடுக்குறீங்க, என்னுடைய தகுதி என்ன? இந்த மூட்டைய நான் தூக்குறத இந்த ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா என்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாராம். கடவுள் சொன்னாரா, உனக்கு விருப்பம் இருந்தா செய்யி, இல்லன்னா செய்யாத அப்படின்னு சொன்னாராம். உடனே பணக்காரன், அடடா இந்த வேலையை செஞ்சாதான் நமக்கு கடவுள் வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மூட்டைய தலையில சுமந்துக்கிட்டு கடவுள் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவரும் பின்னாடியே போனாராம். ஆனா இந்த வேலைய பணக்காரர் ஒன்னும் சந்தோஷமா செய்யல. ஒவ்வொரு தடவை அந்த மூட்டையை தூக்கி தலையில வைக்கும் போதும் அவருக்கு ரொம்ப அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருந்துச்சாம். சலிச்சுக்கிட்டும் கடவுளை மனசுல திட்டிக்கிட்டுமே தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் ஆனதும் கடவுள் பணக்காரர்கிட்ட சொன்னாராம், போதும்பா இந்த மூட்டையை நீ இப்ப இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு. பணக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மனசுல சொல்லிக்கிட்டாராம், அப்பாடா இப்பவாச்சும் இந்த மூட்டையை இறக்கி வையின்னு சொல்றதுக்கு கடவுளுக்கு மனசு வந்துச்சே அப்படின்னு. கடவுள் சொன்னாரா, இந்த மூட்டைய நீ ஒரு வாரத்துக்கு உன்னுடைய வீட்ல பத்திரமா வச்சுக்கோ. ஆனா இந்த மூட்டைய எக்காரணத்தை கொண்டும் நீ பிரிச்சு மட்டும் பார்க்க கூடாது. இந்த ஒரு உதவியும் நீ எனக்கு செஞ்சிட்டனா ஒரு வாரம் கழிச்சு நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். பணக்காரருக்கோ இப்ப ரொம்ப கோவமே வந்துருச்சு. என்ன சாமி, அழுக்கு மூட்டைய தூக்க வச்சது இல்லாம இப்ப இந்த அழுக்கு மூட்டைக்கு காவலா வேற என்ன இருக்க சொல்றீங்க, அப்படி என்ன இதுல இருக்குன்னு என்ன பாத்துக்க சொல்றீங்க அப்படின்னு கோவமா கேட்டாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், இதுல விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இருக்கு. இத நீ பத்திரமா பாத்துக்கோ. ஒரு வாரம் கழிச்சு வந்து நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன். ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடாத. இந்த மூட்டைய எக்காரணத்தை கொண்டும் நீ திறந்து மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாராம். பணக்காரனுக்கு இப்போ ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூட்டை என்னவோ பார்க்க அழுக்கா அசிங்கமா இருக்கு. ஆனா கடவுள் இதுக்குள்ளதான் விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரே, இத நம்ம திறந்து பார்த்தாதான் என்ன அப்படின்னு யோசிச்சான். ஆனா கடவுள் திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு குழப்பமும் மனசுல இருந்துச்சு. பணக்காரன் யோசிச்சா, கடவுள் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் கூட நம்ம என்ன வரம் கேட்க போறோம்?
நிறைய பணம் வேணும், பணக்காரன் ஆகணும், விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் எல்லாம் கிடைக்கணும்னு தானே கேட்க போறோம். இப்ப அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் தான் என் கையில இருக்கே. இத திறந்து பார்த்து இதுல இருக்கிறதெல்லாம் நம்மளே எடுத்துக்கிட்டா கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கறது? நம்மளே பணக்காரன் ஆயிடலாமே அப்படின்னு குறுக்கு புத்தியா யோசிச்சான். அதே மாதிரி அந்த மூட்டைய திறந்து பார்க்கவும் செஞ்சான். மூட்டைய திறந்த பணக்காரனும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டான். ஏன் தெரியுமா? அதுல விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் எல்லாம் எதுவும் இல்ல. காய்ந்து போன மாட்டு சாணங்கள் தான் இருந்தது. இத பார்த்ததும் அவனுக்கு வந்ததே கோபம். ச்சே, கடவுளா இது? என்ன இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாரு? வெறும் மாட்டு சாணத்தையா நான் ஒரு வாரமா சுமந்துகிட்டு இருந்தேன். இத வேற இப்ப பாதுகாக்க சொல்லி குடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன பார்த்தா அவருக்கு என்ன முட்டாள் மாதிரியா தெரியுது அப்படின்னு கடவுள வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு அந்த மூட்டைய கோவமா வீதியிலேயே வீசி எறிஞ்சிட்டாராம். அந்த நேரம் பார்த்து அந்த வழியா அந்த ஏழை நடந்து வந்துகிட்டு இருந்தார். அத பார்த்ததும், அடடா! மாட்டு சாணங்கள் இந்த மாதிரி ரோடுல கொட்டி கிடக்குதே! யாராவது மக்கள் நடந்து போற பாதையில இப்படியா போட்டு வைப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அதே அழுக்கு மூட்டையில அந்த சாணங்கள் எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாராம். அன்னைக்கு ராத்திரியே கடவுள் அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு போனாராம். ஏழைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல. கடவுள் ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அவருக்கு என்ன குடுக்கறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தான். அப்போதைக்கு அவனுடைய வீட்ல பழைய சாதம் மட்டும்தான் இருந்தது. அட, கடவுளுக்கு போய் நம்ம பழைய சாதமா குடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தனக்கு சொத்துன்னு இருந்த ஒரே ஒரு இரும்பு பெட்டியை எடுத்துட்டு போய் வித்து அதுல வந்த காசை எடுத்துக்கிட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு கொடுத்தாராம். கடவுள் சொன்னாராம், அச்சுச்சோ, எனக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு இந்த பழங்கள் எல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொன்னாராம். அந்த ஏழை விவசாயிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சாம். இதுக்கு மேல என்கிட்ட விக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்ல, என்கிட்ட காசும் இல்ல. உங்களுடைய விருப்பத்தை என்னால நிறைவேத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டானாம். கடவுள் சொன்னாராம், நான் கேட்க போற பொருள் ஒன்றும் அவ்வளோ விலை மதிப்பில்லாததெல்லாம் இல்ல. உன் வீட்ல இருக்கிற பழைய சாதம் போதும் எனக்கு. அத சாப்பிட்டாலே நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கும் மனசு வரல. இந்த உலகத்துக்கே படி அளக்கிற கடவுள் நீங்க. உங்களுக்கு போய் நான் பழைய சாதத்தையா குடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தானாம். கடவுள் விடாப்பிடியா, இல்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய சாதத்த ரொம்பவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சாராம். அதுக்கப்புறம் ரொம்ப மன நிறைவோட கடவுள் ஏழை விவசாயிய, நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்கிறதுனால உனக்கு நடக்கிறதும் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாராம். கடவுள் இப்போ பணக்காரருடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மூட்டைய பத்தி கேட்டாரு. அந்த பணக்காரனுக்கோ வந்ததே கோபம். என்ன மூட்டைய என்கிட்ட குடுத்துருக்கீங்க? அதுல வெறும் மாட்டு சாணம் தான் இருந்தது. விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இருக்குன்னு பொய் சொல்லி என்ன அத சுமக்க வச்சது இல்லாம ஒரு வாரம் பாத்துக்க வேற சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சான். கடவுள் கோவமே படாம பொறுமையா கேட்டாரு. உன்ன அந்த மூட்டைய பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருந்த. நீ ஏன் அதை பிரிச்சு பார்த்த அப்படின்னு கேட்டாரு. ஆமா, பிரிச்சு பார்த்ததுனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு பார்த்திருந்தா மட்டும் அதுல என்ன தங்க காசுகளா இருக்க போகுது அப்படின்னு கோவமா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டாராம். கடவுளும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. கடவுள் வந்து போன சந்தோஷத்துல அந்த மூட்டைய பத்தி அவர் மறந்தே போயிருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சுதான் அந்த மூட்டை நினைவுக்கு வந்தது. அடடா! மாட்டு சாணங்கள் எடுத்துட்டு வந்தோமே, அதை எடுத்தா விறகு எரிக்கிறதுக்காச்சும் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்தா அந்த மூட்டை முழுக்கவே வெறும் தங்க காசுகளா இருந்தது. ஏழை விவசாயிக்கும் ரொம்பவே ஆச்சரியம். அது எப்படி மாட்டு சாணங்கள் தங்க காசுகளா மாறுனுச்சு அப்படின்னு அவருக்கு புரியவே இல்ல. ஆனா அத்தனை தங்க காசுகளையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அவருக்கு சுயநல எண்ணம் வரல. தனக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உதவி தேவைப்படுற அத்தனை பேருக்கும் அந்த தங்க காசுகளை கொடுத்து உதவி செஞ்சாரு. கொஞ்ச நாள்லயே அந்த ஏழை விவசாயி இப்ப ரொம்ப பணக்காரரா அந்தஸ்தா மாறிட்டாரு. இத பார்த்த பணக்காரருக்கு ரொம்பவே ஆச்சரியம். வந்து அந்த ஏழை விவசாயி கிட்ட கேட்டாரு. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? இப்ப ரொம்பவே வசதி வாய்ப்போட இருக்க, பணக்காரரா இருக்க. திடீர்னு எப்படி உனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாரு. ஏழை சொன்னாரா,
ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல இந்த மாதிரி ஒரு அழுக்கு மூட்டையில மாட்டு சாணங்கள் கீழே கொட்டி கிடந்ததாகவும், அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் வீட்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த மூட்டை முழுக்க தங்க காசுகளா மாறி இருந்தது அப்படின்ட்டு எல்லா கதையையும் சொல்லி முடிச்சாரு. இத கேட்ட பணக்காரரோ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. நம்முடைய சுயநல எண்ணத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம அந்த மூட்டைய தூக்கி வீதியில வித்தெறிஞ்சிட்டோமே. கடவுள் சொன்னாரு, "1 வாரம் பொறுத்திரு" அப்படின்னுட்டு. 1 வாரம் பொறுத்திருந்தா, அந்த தங்க காசுகள் எனக்கு கிடைச்சிருந்திருக்கும். அநியாயமா இத விட்டுட்டோமே அப்படின்னு தன்னத் தானே நொந்துக்கிட்டு சோகமா கிளம்பி போயிட்டாராம். இந்த கதையில வர பணக்காரர் போலவே நம்மள நெறைய பேர் இருக்கோம். கஷ்டங்கள பார்த்து துவண்டு போய், சலிச்சு போயி, உடனே நல்லது நடக்கணுங்கிற ஒரு அவசர புத்தியில இருக்கிறோம். நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியும், நம்மளால எவ்வளவு கஷ்டங்கள தாங்க முடியும் அப்படின்னு. கடவுள் எப்பவுமே நம்மளால தாங்க முடியிற அளவுக்கு தான் கஷ்டங்கள குடுப்பாரு. அந்த கஷ்டங்கள, சோதனைகள நம்ம மன தைரியத்தோடையும், தன்னம்பிக்கையோடையும், கடவுள் நிச்சயம் நம்மள கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடையும் நம்ம எதிர்கொள்ளணும். நல்லவங்களுக்கு மட்டும் நெறைய கஷ்டங்களும், சோதனைகளும் வர்றது என்னவோ உண்மதான். ஆனா, இந்த கஷ்டங்களும், சோதனைகளும் தான் அவங்கள உடல் அளவிலயும், மனசளவிலயும் ரொம்ப பக்குவப்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வைக்கும். இந்த கதையில ஏழை விவசாயி சுயநலம் இல்லாம நல்ல உதவுற குணத்தோட இருந்ததுனால தான் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல காலம் பிறந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாரு. அதுவே அந்த பணக்காரர் சுயநல குணத்தோட இருந்ததுனால தான் தன்னுடைய அவசர புத்தியினாலையும் தன்னுடைய அகங்காரத்தினாலையும் தனக்கு வந்த பொக்கிஷத்தை கூட அவர் கை நழுவ விட்டாரு. நம்மளுமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய குணம் மாறாம மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தோடையும் பொறுமையோடையும் பணிவோடையும் இருக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கடவுள் நமக்கு கொடுக்க நினைக்கிற பொக்கிஷத்தை கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். கடவுள் நடத்துற சோதனைகளையும் கஷ்டங்களையும் சுமைகளா பார்க்கறதும் பொக்கிஷமா பார்க்கறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உங்களுடைய குணம் மாறாம நல்ல குணத்தோட மத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணத்தோட பணிவோட இருக்கும்போது அந்த கஷ்டங்களும் உங்களுக்கு பொக்கிஷமா தான் மாறும். இதுவே அகங்காரத்தோடையும் அவசர புத்தியுடையும் சுயநலத்தோடையும் இருக்கும்போது உங்ககிட்ட பொக்கிஷமே இருந்தாலும் அது உங்களுக்கு பயன் இல்லாம போயிடும். ஒரே வரியில சொல்லணும்னா கடவுள் நல்லவங்களுக்கு 1000 சோதனைகளை கொடுத்தாலும் ஒரு நாளும் அவங்கள கைவிடவே மாட்டார். இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.